682 32ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32 பக்கம் 688 1-2 வசனங்கள். எல்லாரும் எடுத்துட்டிங்களா? அப்புறம் செக்ஷனிலும் வருகிறது, பார்த்தும் வாசிக்கலாம். ஆனால் எல்லோரும் நல்ல சத்தமாக வாசிக்கணும். எப்பொழுதும் நம்ம வேத வசனத்தை சத்தமாக வாசிக்கிறோமோ அப்பொழுது நமக்குள்ளாக ஒரு கிரியை நடக்கிறது. ஆமென். காலையிலே எப்படி சத்தமாக வாசிக்கிறது? சத்தமாக வாசித்து நீங்கள் பழகும் பொழுது அதில் ஒரு பெரிய மகத்துவம் வல்லமை உண்டு. ஒன்று, நமக்கு மனப்பாடமாகுது. ரெண்டாவது, அந்த வசனத்தினுடைய ஆழம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக இறங்கி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால தான் வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கிறோம். வேதத்தை கர்த்தர் தூக்குகிறவனை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஆமென். அப்படி என்றால் வசனங்களை நாம் வாசித்து அதன்படி கைக்கொள்ள நாம் தீர்மானிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆகையினால 1-2 வசனங்களை வாசிப்போம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். 4 விஷயங்கள் அந்த 2 வசனங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. எவனுடைய மீறுதல்கள், கர்த்தர் நமக்கு ஒரு சில பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். பிரமாணங்கள் அப்படி என்றால் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு நியமம், அல்லாவிட்டால் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு சட்ட திட்டம் ஆண்டவர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் அந்த மீறுதல் என்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதை விட்டு நாம் மாறும் பொழுது மீறுதல் அடைகிறோம், அதற்கு எதிர்த்து நிற்கிறோம். மீறுதல் என்று சொல்லுகிறதை விட கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கிறோம். மீறுதலுக்கும் எதிர்த்து நிற்கிறதுக்கும் வித்தியாசம் தானே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் மீறுதல் என்று சொல்லும் பொழுது ஒருவர் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு மாறாக செயல்படுவது எதிர்த்து நிற்கிறது. அல்லேலூயா. எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மைகளை நாம் இழந்து போகிறோம். ஆகையினாலே எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எதிர்த்து நிற்கிற காரியங்களிலிருந்து நாம் மாற்றப்பட்டு நாம் ஆண்டவருக்குள்ளாக சரி செய்யப்படுகிறோமோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, மூடப்பட்டதோ அவர்களும் ஆண்டவருடைய பார்வையிலே பாக்கியவான்கள். அல்லேலூயா. பாவம் மூடப்பட வேண்டும். அப்படி என்றால் அது எப்பனாலும் உயிர் பெறுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. நம்முடைய பாவங்களை வேதம் சொல்லுகிறது, கடலின் சமுத்திரத்தின் ஆழத்திலே எந்திர கல்லை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் இறக்குகிறார். அல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த பூமி மேலே இருக்கிற மலைகளை காட்டிலும், எவரெஸ்ட் சிகரத்தை காட்டிலும் கடலின் ஆழம் இன்னும் ஆழமும். ஆகையினால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு மேற்கோள் காட்டுகிறார். நம்முடைய பாவங்களை நம்முடைய தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்முடைய பாவங்களை பாதாளத்திலே, பூமியின் ஆழத்திலே, அல்லாவிட்டால் சமுத்திரத்தின் ஆழத்திலே ஆண்டவர் போட்டு விடுகிறார். அது மேலே கிளம்பி வருவதற்கு எந்த விதத்திலும் சாத்தியமில்லை. ஏனென்றால் அது ஒரு பெரிய எந்திர கல்லினாலே கட்டப்பட்டு சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ளாக போயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஆகையினால தான் ஆண்டவர் தைரியமாக சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்களுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, உங்கள் பாவங்களும் மீறுதல்களும் அக்கிரமங்களும் பாதாளத்தின் ஆழத்திலே கர்த்தர் போட்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு விஷயம் கூட அதுவாக இருக்கலாம். நாம் யூகிக்கிறோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே அந்த ஃப்ரெஷ்ஷோடு கூட நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பாதாளத்திலே கர்த்தர் போட்டு கட்டி வைத்திருக்கிறார். அவைகள் மேலே வரக்கூடாது. நாம் புதிதாக சில காரியங்களை செய்யும் பொழுது அது நம்மை மேற்கொள்கிறது. ஆமென். அவைகள் வராதபடி கர்த்தர் நமக்கு காத்துக்கொள்வாராக. 2வது வசனம், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. நம்முடைய அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது பாவம் தான்.
அதுவும் ஆண்டவருக்கு விரோதமானதான். அவைகளை ஆண்டவர் எண்ணாதிருக்கிறாரோ அவருடைய சிந்தனையில கூட அது வரக்கூடாது. அதுதான் கவுண்டிங் என்ற வார்டை காட்டிலும் அதில் ஆமென் எண்ணுகிறது என்பது நம்முடைய சிந்தனை. Who is thinking? ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய மோசமான செய்கைகளை அவர் ஆமென் எண்ணாதிருக்கிறாரோ, அப்படி என்றால் அதில் நம்ம அவர் தோண்டி தோண்டி பார்த்தாலும் நம்முடைய பாவங்கள் காணப்படாதாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் அதை எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ, நம்முடைய ஆவியில சுத்தம் உள்ளவர்களாக, கபடம் இல்லாதவர்களாக, ஆமென் வஞ்சனை இல்லாதவர்களாக, வெளிப்பிரகாரமாக ஒன்று உள்பிரகாரமாக வேறொன்று என்று இல்லாதபடிக்கு நம்முடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்ம சொல்லுகிறது ஒன்று இருக்கும், ஆனால் நடக்கிறது வேற இருக்கும். அதெல்லாம் ஆமென் அவளுடைய சுயமான செய்கைகள். ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் இவ்வளவு பெரிய விஷயங்களை சங்கீதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய மீறுதல்களை, நம்முடைய ஆமென் கபடமான எண்ணங்களை, தன்மைகளை ஆண்டவர் முழுவதுமாக மாற்றி அமைத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென், அல்லேலூயா. ஏன் சிலருடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாக காணப்படாமல் இருக்கிறதோ யோசித்து பாருங்க. இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு குறைவுபட்டவர்களாக இருப்போமானால் நம்மால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் காணப்படும். நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே என்னை இவைகள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்து என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. அநேக முறை நான் ஜெபம் பண்ணுகிறேன், அநேக முறை இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் நினைத்து பார்த்திருக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், உங்கள் சமூகத்தில் ஒப்படைத்து ஜெபம் பண்ணுகிறேன், அர்ப்பணித்தும் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு நீங்க கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. என்னுடைய மீறுதல்கள் ஆண்டவரை மன்னிக்கப்படுவதாக, என்னுடைய மீறுதல்கள் ஆண்டவரை கர்த்தாவை மன்னிக்கப்படுவதாக. நான் இவைகளை தீர்மானம் பண்ணினேன், இவைகளை செய்யக்கூடாது என்று சொல்லி, ஆனால் திரும்ப செய்கிறேன் என்றால் அது மீறுதல்கள், அவைகள் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் மீறுதல்கள் தான் ஆண்டவரே வெளிப்பிரகாரமாக அது பாவங்களின் அடையாளமாக மாறுகிறது. அவைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே மூடப்பட வேண்டுமானால் உங்க சமூகத்தில் எங்களை ஒப்படைத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, நீங்க கிருபை செய்யுங்கப்பா. எவர்களுடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாதிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய பாவங்கள் உங்க மனதில் ஃபிளாஷ் ஆகக்கூடாது ஆண்டவரே. எங்கள் பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் உங்க சமூகத்தில் எட்டுகிற அளவுக்கு நாங்கள் பாவிகளாக காணப்படக்கூடாது. நாங்கள் பரிசுத்தமாய் வாழவே எங்கள் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீர். ஆகையினாலே எங்களை குறித்த எண்ணம் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கர்த்தர் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்க ஆவியிலும் கபடம் இல்லாதவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் வல்லமை இந்த காலவேளையில் எங்களோடு கூட காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த காலவேளையில் பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தம்பி பிரபு சொன்னார், சின்ன மாமியார் அவர்களுக்கு திண்டுக்கல்லில் ஒரு ஆப்ரேஷன் இன்றைக்கு நடைபெறுகிறதாம். அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல விடுதலை தரணும். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரியாக இந்த நேரத்தில் கர்த்தர் மாற்றணும். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு உரியவர்களாக காணப்படணும். அப்படிப்பட்ட நபர்களாக மாறுவார்களாக. நம்முடைய சபையிலும் யார் யார் பலவீனமாக, சுகவீனமாக ஆமென் காணப்படுகிறார்களோ அவள் எல்லாரையும் கர்த்தர் இந்த காலவேளையில் தொட்டு விடுதலையாக்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சாட்சியாய் கேட்கணும், கர்த்தர் தான் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லணும். தம்பி சொல்லப்பட்ட அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே பிறந்த நாள், திருமண நாளை நினைக்கிறவர்களை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
தொடர்ந்து உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசனம் இந்த நாள் முழுவதும் இருக்கட்டும். நாளை அதிகாலை வேளையில் நாங்கள் இருட்டோடு எழும்பி வரும் மட்டும் உங்கள் சமூகத்தினால் நாங்கள் நிரப்பப்பட செபிக்கிறோம். இன்றைக்கும் சில காரியங்கள் உங்கள் நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக, வேலையிலே, தொழிலிலே, வருமானத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தினால் எங்களை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.